வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோவில் ஐபிஓ அப்படின்னா என்னென்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாமே கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ராயல் பாஸில் உள்ள வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸ், இப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 855க்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வெப்சைட்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐபிஓனா என்ன? இதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். சரிங்களா? இது என்ன அப்படின்றத ஒரு ஸ்டோரியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கிராக் வித் ஜாக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் இருக்குது. சரிங்களா? என் கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அந்த பணத்தை நான் ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கிட்ட போகிறேன். சரிங்களா? அந்த பேங்க்கிட்ட போய் நான் இப்படி ஐபிஓ ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து என் கம்பெனியை ரெடி, இதெல்லாம் இப்படிலாம் ப்ராஃபிட் போகுது எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கிட்ட போகிறேன். சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஓ நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உடனே நான் செபி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம பேங்க்குக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆர்பிஐயோ, இந்த ஷேர் மார்க்கெட் உள்ள எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் செபின்றவங்க. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், செபிகிட்ட போய் அப்ரூவல் கேட்குறேன். இப்படி பார்த்தீங்கன்னா என் கம்பெனியோட ஷேரை நான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும், அதை மக்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இதுதான் ப்ரைஸு அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு செபிகிட்ட அப்ரூவல் கேட்குறேன். அவன் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரெஃப்ரி மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனியோட ப்ராஃபிட்டு, என்னோடய கம்பெனி ரன் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது நம்பகத்தரமான கம்பெனின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ரூவல் கொடுக்குறான். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என் கம்பெனியோட ஷேரை நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல் முறையாக என் கம்பெனியோட ஷேரை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் யாருனாலும் மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறேன். இதற்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி தன்னோட ஷேரை முதன்முறையாக ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறது. மக்கள் யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷேரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. எனக்கு அது டெப்ட் மாதிரி. நான் அதை வச்சு என் கம்பெனியெல்லாம் டெவலப் பண்ணிட்டு அதில் வர ப்ராஃபிட்லாம் எடுத்து அந்தந்த மக்களுக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, ஷேரை பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக போயிருக்க நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க. எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரில்லியன் ஆயிருக்காரு. இந்த ஐபிஓ மூலியமாக தான் ட்ரில்லியன் ஆயிருக்காரு. அவர் இதை பற்றி நீங்கள் தெளிவாக இன்னும் ரீட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாக்சன் ஐபிஓனா இதுதான் 10.